பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37 அதிகாரம் அதனுடைய 14 வசனம் இப்படி சொல்லுகிறது: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஒரு அழகான வார்த்தை வருகிறது: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை, நம்மை உயிர்ப்பிக்கிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை ஜெபிக்க வைக்கிற, நம்முடைய வேதனைகளை மாற்றுகிற, நம்மை அன்றாடம் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற, நம்ம மேல கண் வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிற அந்த ஆவியானவரை நமக்குள்ள வைக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து நம்மை உயிர்ப்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எந்தெந்த காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி இல்லையோ, ஜபத்தில் ஒருவேளை மரித்து போயிருக்கலாம், விசுவாச வாழ்க்கையில் ஒருவேளை மரித்து போயிருக்கலாம், ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கையில மரித்து போயிருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போயிருக்கலாம், ஒருவேளை சபை கூடி வருவதிலே மரித்து போயிருக்கலாம், ஒருவேளை தேவனை தேடுவதிலே ஒரு உயிர்மீட்சி நமக்கு தேவையா இருக்கலாம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட காரியத்திலே நாம் உயிர்மீட்சிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ள வைத்து நம்மை உயிரடைய செய்ய போகிறார். என கருமையான தேவ பிள்ளைகளை நாம் விசுவாசிப்போம். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே ஒரு உயிர்மீட்சியை கொடுத்து நம்மை உயிரடைய செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, எங்களை உயிரடைய செய்கிறவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியினுடைய சிந்தை, ஆவியினுடைய எண்ணங்கள், ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. எங்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.